ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டெய்லி தால் சாம்பார் அந்த மாதிரி ரெடி பண்ணாமல் இந்த மாதிரி கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது ரைஸுக்கு வந்து சாப்பிடும்போது வேறு எந்த சைடிஷ்மே தேவையில்லை, அந்த ஒரு கறி போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்திக்கு இது வந்து சைடிஷ்ஷாக எடுத்துக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் ஒரு பவுல் வந்து க்ரீன் ஸ்பிளிட் மூங் தாலும், அப்புறம் அந்த ஒரு பவுல் ஸ்பிளிட் உருட் தால் அது போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து என்ன பண்ணேன்னா, முதல்ல நைட்டு கொஞ்சம் மல்டி பீன்ஸ் வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வைக்கக்கூடாது, அந்த பயிரெல்லாம் மூங்கிட்டு கொஞ்சம் ஒரு முங்குற அளவுக்கு வச்சா போதும். முங்குற அளவுக்கு கொஞ்சம் கூட கூட கொஞ்சம் வச்சா போதும். அப்புறமா அதில் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து ஒரு 3 விசில் வச்சா போதும், நல்லா வெந்துடும். ஸோ பார்த்திங்களா, சூப்பராக வந்துருச்சு. நமக்கு தண்ணி வேணால் கூட இப்போ கூட ஆட் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா. நான் வந்து என்ன பண்ணேன்னா, கொஞ்சமாக அதில் வந்து சாம்பார் பொடி, ஸோ ஹோம்மேட் சாம்பார் பொடி தான் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி. ஸோ அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டேன். அப்புறமா தாளித்து விட்டாச்சு. ஸோ இந்த கறி கொதிக்கும் போது நம்ம வீட்டில் வந்து கிராண்ட்மாலாம் வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு மனம் வரும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் இல்லாத டைம் கூட இதை கூட ரெடி பண்ணலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் ரைஸுக்கு வந்து வேறு எந்த சைடிஷ்மே ரெடி பண்ணல. இந்த கறி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு பப்படம் மட்டும் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். பார்த்தீங்களா, பார்க்கும்போது எவ்வளோ அந்த கலர்ஃபுல்லாக இருக்குது, அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிடணும் அப்படின்னு தோணும், கொஞ்சம் கூட சாப்பிடணும்னு தோணும். ஸோ ரிச் ப்ரோட்டீன் ஃபுட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம்.